ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சந்தியா ஃப்ரம் சந்தியா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஹெல்தியான சீட்ஸ் லட்டு ரெசிபி வந்து பார்க்கலாம். ஸோ அந்த லட்டு ரெசிபி வந்து பண்ணுறதுக்காக சீட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் வந்து ஒரு ஆன்லைன் பேஜில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சீட்ஸ் எல்லாம் என்னென்ன சீட்ஸ் அப்படின்னா வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், ஹலிம் சீட்ஸ், ஃப்ளாக் சீட்ஸ், செசமி சீட்ஸ், சியா சீட்ஸ் அண்ட் வந்து சப்ஜா சீட்ஸ். இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து 100 கிராம்ஸ் குவான்டிட்டியில் வாங்கியிருந்தேன். ஸோ அதிலிருந்து ஒயிட் செசமி சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இது 4த்தையுமே வந்து தனித்தனியாக வந்துட்டு பேனில் போட்டு வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒன்றா வேண்டாம். நான் வந்து ஒன்றா தான் பண்ணேன். பட் தனித்தனியாக பண்ணால் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே கரிஞ்சு போகாமல் நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேமில் பண்ணிக்கோங்க. அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வந்து தனியாக ஆற வைக்கிற கேப்பில் வந்து ஒரு 10 to 15 டேட்ஸை வந்து சீட் இல்லாமல் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது ஆறின பிறகு அது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கூடவே வந்து சப்ஜா சீடையும் சியா சீடையும் வந்து அது கூட போட்டு ஒன்றா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு பேன் ஒன்று வச்சுட்டு அதில் கீ ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு அது கூட வந்துட்டு டேட்ஸை வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்து வரும். ஸோ அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த சீட்ஸ் பவுடர் அதை கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் வந்துட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா மிக்சரில் போட்டுட்டு ஒரு வாட்டி ஒரு பல்ஸில் வந்துட்டு கிரைண்ட் பண்ண பிறகு நல்லா வந்து பவுட்ரு ஆகிடுச்சு. நல்லா வந்துட்டு நம்மளுக்கு லட்டு மாதிரி வந்துட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ அவ்வளோதான். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 லட்டு கிட்ட வந்துச்சு. ஒரு 2 வீக்ஸ் வச்சு சாப்பிட்ற மாதிரி. டெய்லி ஆனால் 1 தான் வந்து சாப்பிட்ணும். அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து பார்க்கலாம். நம்மளுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணும். நம்மளோட கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி நிறையா ஹெல்ப் பண்ணும். நம்ம டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா நம்மளோட எனர்ஜி நிறையா பூஸ்ட் பண்ணும் குழந்தைங்களுக்குலாம். நெக்ஸ்ட் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணணும் நம்மளோட பம்கின் சீட்ஸ்லாம் இருக்கிறனால. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்வீட் கிரேவிங்ஸ், நம்மளோட சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம். ஆக்சுவலாக நான் டேஸ்ட் நல்லா இருக்குதுன்னு நினச்சேன். பட் ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ஒன்றுக்கு மேலே நிறைய சாப்பிட்ணுன்ற அளவுக்கு தோன்ற அளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.